அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியினுடைய இல்லறத்தில் இருக்கும் பொழுதும் உம்மத்தை நினைத்து பார்த்தவர்கள். பிறக்கின்ற நேரத்திலே கூட தன் உம்மத்தை தான் நினைத்து பார்த்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே பேசிய வார்த்தை உம்மத்தி, என் உம்மத்தே என்று சொன்னார்கள். வரலாறுகளில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. என் உம்மத்தே என்று சொன்னார்கள். பிறந்த நேரத்தில் கூட பெருமானார் ரூஹு அடங்கிவிட்டது. அவர்களை கொண்டு போய் கபருக்குள்ளே வைத்து அடக்குகின்ற நேரத்திலே பெருமானாரின் வாய் மட்டும் முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. என் உம்மத்தே, உம்மத்தி, உம்மத்தி, உம்மத்தி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகம் பெருமானாரும் ஒரு நாள் பேசிக்கிறாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய்க்கு துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், இந்த ஆயிஷாவுடைய வாயுள்ள நீ பரக்கத்து செய். இந்த அம்மாவுக்கு நிறைய கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் ஆரோக்கியத்திலையும் இந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் கொடுறா அல்லாஹ் என்று தன் மனைவிக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த அம்மா சந்தோஷத்துக்கு மேல போய் அவர்கள் ஒரு நேரத்தில் சிரிச்சு சிரிச்சு பெருமானாருடைய மடியில விழுந்தே சிரிச்சுட்டாங்க. மடியில விழுந்து சிரிச்ச உடனே பெருமானார் கேட்டாங்க, இவ்வளவு சந்தோஷமா இருக்கா உனக்கு? என் மடியில் விழுந்து சிரிக்கும் அளவிற்கு என்னுடைய துஆ உன்னை சந்தோஷப்படுத்தி விட்டதா என்று கேட்டார்கள். ஆம் நாயகமே, எனக்கு கிடைக்காத எந்த அற்புதமும் யாருக்கும் இல்லை நாயகமே. உங்களுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய எந்த மனைவிக்கும் இப்படி கிடைக்கவில்லை. எனக்கு அந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நீங்கள் அவ்வளவு துஆ செய்தீர்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பெருமானார் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், அம்மா, உனக்கு ஒரு தடவை தான் துஆ செஞ்சேன். என் உம்மத்திற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் 5 தொழுகைக்கு பின்னால், 5 நேர தொழுகைக்கு பின்னால் இந்த துஆவை என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இந்த உம்மத்தின் மீது பெருமானார் வைத்திருக்கின்ற அளப்பெரும் அன்பு. ஆனால் இந்த சமுதாயம் பெருமானாரின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை எடை போட்டு பார்த்து விடலாம்.